ஸோ அந்த தியானம், இந்த யோகா இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப சேட்டை பண்ற குழந்தைங்கள்லாம் அமைதியாயிடுவாங்க அப்படின்றாங்களே. அது உண்மைங்களா மேம்? ஆமா. ஏன் அப்டின்னா, நம்ம சக்கரங்கள்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து சக்கரங்கள்ல எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும். அதனால தான் நம்பளுக்கு அந்த விஷயங்கள பண்ண முடியாது. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஓடிட்டே துருதுருன்னு இருப்பாங்க. ம். சில சக்கரங்கள் அவங்களுக்கு வந்து நெறைய வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு மெடிடேஷன் பண்ணும்போது, ஒரு சக்கரத்திலருந்து அது அடுத்த சக்கரத்துக்கு போவோம். இத வந்து என்ன சொல்வாங்க அப்டின்னா, ஒரு எனர்ஜிய நம்ப வந்து ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனா வந்து அத டிரான்ஸ்மியூட் பண்ண முடியும். ஸோ ம். அந்த தியானத்தில அந்த டிரான்ஸ்மியூட்டேஷன் நடக்கிறதுனால, குழந்தைங்களுக்கு வந்து அமைதியாவாங்க. இப்ப பேசும்போது அந்த ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னது அப்படின்னா என்ன மேம்? இது ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன்றது பிராணிக் ஹீலிங்ல கிராண்ட் மாஸ்டர் சாக் டிசைன் பண்ண ஒரு மெடிடேஷன். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் மெடிடேஷன் சொல்லலாம். சிம்பிள் மெடிடேஷன் தான். 21 நிமிஷத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு மெடிடேஷன். நம்மளுக்கு வந்து ட்வின் ஹார்ட்ஸ் அப்டின்னா ஒரு கேள்வி வரும். நம்மளுக்கு இருக்கிறது ஒரு இருதயம் தானே! ம். 2 இருதயம் எங்கேருந்து வந்தது அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ ஆ பிராணிக் ஹீலிங்ல எல்லாமே ஆரா அண்ட் சக்ராஸ் தான். நம்மளுக்கு வந்து யூசுவலா இந்தியன் பிலாசபில 7 மையங்கள்னு சொல்லுவாங்க. பட் பிராணிக் ஹீலிங்ல 11 மையங்கள் இருக்கு. எல்லாமே முக்கியமான மையங்கள். இதுல வந்து மூலாதாரம், சகஸ்ராரா, சகஸ்ராரான்றது தலை உச்சியில இருக்கிறது.